தாவேகாவினுடைய அடுத்த அமைச்சரவைக்கான பட்டியல் ஏன் இன்னும் வெளியாகலை? எதனால இந்த தாமதம் அப்படிங்கிற கேள்வி. இப்போ புதிதாக ஏதேனும் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கா அப்படிங்கிறது தொடர்பான தகவல். இன்னொரு பக்கம் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் புதிய முடிவு எடுத்திருக்காரு இபிஎஸ். இதற்கு எதிராக சில கோஷ்டிகள் இருப்பாங்கல்ல, அவங்க என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பான விவரங்கள். இது தவிர்த்து சீமானுடைய மேடை பேச்சு, பாமகவினுடைய புதிய கூட்டம், அதில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகள், தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, இது எல்லாத்தையும் பற்றியும் தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளுக்குள்ளாகவே ஒரு முதல்வர் சீட் கிடைக்கிறது அப்படிங்கிறது இந்தியாவிலேயே அரிதிலும் அரிதான ஒரு நிகழ்வு. அது தாவேகா அப்படிங்கிற கட்சிக்கு கிடைச்சிருக்கு. கூடுதல் ஜாக்பாட்டா மாநிலங்களவையிலிருந்து ஒரு எம்பி ராஜினாமா பண்ணுறார். சரி, இந்த எம்பிக்கான பதவி அப்படிங்கிறது ஏடிஎம்கேவுக்கு போய் சேருமா அப்படின்னு கேட்டால், இப்போதைக்கு தமிழ்நாட்டில் பெரும்பான்மை எம்எல்ஏக்களை வச்சிருக்கிறது தாவேகா தான். ஸோ அந்த எம்பி போஸ்டிங் அப்படிங்கிறது தாவேகாவுக்கு போய் சேர்ந்துடும். அந்த வகையில் தாவேகாவினுடைய முதல் மாநிலங்களவை எம்பி யார் அப்படிங்கிற கேள்வி. விஜயினுடைய அந்த ரைட் லிஸ்ட்டில் யார் இருக்க போகிறா அப்படிங்கிறது பெருத்த எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ டிஎம்கேல இருந்து மாநிலங்களவையில் போய் பேசக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் தமிழ்நாட்டினுடைய குரலை அப்படியே போய் பிரதிபலிப்பாங்க, கண்ணாடி மாதிரி. அதில் கைதேர்ந்தவர் வைகோ, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் சைடில் இருந்து சு வெங்கடேசன், இந்த மாதிரியான நபர்கள்லாம் ரொம்ப பெரிய அளவில் குரல் கொடுப்பாங்க. அது ரொம்ப கிளாப்ஸும் வாங்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பேச்சாளரை மாநிலங்களவைக்கு அனுப்பி வைக்கணும் தமிழ்நாட்டின் சார்பாக. அப்படி யார் போகிறா அப்படிங்கிற கேள்வி. சரி, இதுக்கு வழிகொள்ளினது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் புதிதாக எம்எல்ஏ போஸ்டிங்கில் நின்று சிவி சண்முகம் இப்போது செலக்ட் ஆகியிருக்கார். சரி, எம்எல்ஏ போஸ்டிங் அவருக்கு கிடைச்சதுனால அவரோட வைத்து வந்த எம்பி போஸ்டிங்கை அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. அதனால தான் இந்த புதியதொரு தேர்தலுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. யார் கட்டுப்பாட்டில் விழுப்புரத்தினுடைய அதிமுக அலுவலகம் இருக்குது அப்படிங்கிற கேள்வி. புதிய மாவட்ட செயலாளர் பசுபதி அப்படிங்கிறவரை விழுப்புரத்துக்கு நியமனம் பண்ணாங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா மாவட்ட செயலாளர்களை மாற்றிருக்காரு இபிஎஸ் அவர்கள். ஆனாலும் விழுப்புரம் அப்படிங்கிறது சிவி சண்முகத்தினுடைய கோட்டையாக பார்க்கப்படக்கூடிய ஒரு பகுதி. அப்படிப்பட்ட இடத்துல இன்னைக்கு ஒரு பெரிய சண்டையே நடந்திருக்கு. சண்டைங்கிறது இங்கே எம்எல்ஏ அலுவலகத்தில் நடக்கலை, மாவட்ட செயலாளர்களுக்குன்னு சொல்லி ஏடிஎம்கேவினுடைய ஆஃபீஸ் அங்கே இருக்குது. அந்த அலுவலகத்திற்கான சாவி அப்படிங்கிறது சிவி சண்முகம் தரப்பில் இருந்து பிடுங்கி பசுபதி தரப்பில் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரெக்வஸ்ட். இது தொடர்பாக மனு வருவாய் கோட்டாட்சியர்கிட்டையும் அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்த்தையும் ஏற்கனவே கொடுத்துட்டு தான் பஞ்சாயத்து நடக்கக்கூடாதுன்னு போயிருக்காங்க. இருந்தாலும் சிவி சண்முகம் தரப்பு பசுபதி தரப்புக்கு இடையில இருந்து சண்டை முண்டதுனால வருவாய் கோட்டாட்சியர் டைரக்டாக காவல் எஸ்பி அவர்கள் நேரடியாக அந்த இடத்துல ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. சிவி சண்முகம் தரப்பு மட்டும் ஆஜராகிருக்காங்க. பசுபதி தரப்பு இன்னைக்கு ஈவினிங்க்கு மேலே தான் ஆஜராக போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. விழுப்புரம் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. மக்களுக்கு யார் நல்லது செய்ய போகிறா அப்படிங்கிறதுல இவங்க 2 பேரும் ரொம்ப போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிறது மட்டும் புரியுது. அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஒரு புறம் என்ன அப்படின்னா, சிவி சண்முகம் தரப்பு அவருடைய வீட்டில் வச்சு எஸ்பி வேலுமணி மற்றவர்கள்லாம் ஒன்று கூடி இன்னைக்கு பேசுகிறாங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இபிஎஸ் எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துட்டு, இன்க்ளூடிங் சிவி சண்முகம் குரூப் உட்பட எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துட்டு கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தேர்தல் தோல்விக்கு பிறகு முதன்முறையாக இபிஎஸ் தலைமை அலுவலகத்துக்கு வந்திருக்கார். 26 மாவட்ட செயலாளர்களை புதுசாக நியமனமும் பண்ணியிருந்தார். ரைட்டா, இதில் ஜெயக்குமார் மட்டும் வரலை அப்படிங்கிறது தகவல்.
ஜெயக்குமார் முழுக்க முழுக்க இபிஎஸ்னுடைய ஆதரவாளர். அவர் இந்த கூட்டத்தில் வந்து ஏன் கலந்துக்கல அப்படிங்கிற கேள்வி. அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசேன் தான் இந்த பொதுக்குழுவை கூட்டுறதுக்கான முயற்சியில் அவர் மட்டும்தான் ஈடுபட முடியும். ஸோ அவர் வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான நபர். அவர் இப்போ யார் பக்கம் நிற்கிறாரு அப்படின்னு கேட்டால் இபிஎஸ் பக்கம் நிற்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, தலைமை அலுவலகத்துக்கு அவரே நேரடியாக வந்துட்டார் அப்படிங்கிற செய்தி. சரி, ஜெயக்குமார் அப்போ சிவி சண்முகம் தலைமையிலான நடக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கு போயிட்டாரான்னு கேட்டால் அங்கேயும் போகலை. தன்னுடைய வீட்டிலேயே அவர் வாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காருங்கிறது தான் கிடைக்கக்கூடிய தகவல். ரொம்ப பெரிய அளவில் சோர்வான ஒரு மனிதராக காணப்படுகிறார் ஜெயக்குமார். காரணம் என்னென்னா, ராயபுரத்தில் ரொம்ப கொடிகட்டி பறந்த ஒரு நபர் இப்போது மக்களுடைய முகத்திலேயே முழிக்க முடியாத அளவிற்கு தொடர் தோல்விகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறாருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சரி, இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என்ன தீர்மானங்கள் போட்டாங்க, என்ன முடிவெடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி. அதாவது எடப்பாடி பொதுச் செயலாளராக தொடர்வதற்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் போட்டிருக்காங்க. கசப்பான சம்பவங்கள் ஏதேனும் நடந்தது அப்படின்னா சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி ஈவினிங்க்கு மேலே வருவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு நிலவுச்சு. ஆனால் அதுவும் நடக்கலை. காரணம் என்னென்னா, இபிஎஸ் அவர்கள் மீட்டிங்கை முடிச்சுட்டு கிளம்பிட்டார். ஸோ தாவேகாவுக்கு அவங்க ஆதரவு தெரிவித்தாங்க, அமைச்சர் பதவி கிடைக்கும், பல கோடி ரூபாய் சொத்து கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் இது எல்லாத்துக்கும் கல்தா கொடுத்துட்டாங்க தாவேகா. ரெண்டாவது, தாவேகா மேலேயே நடவடிக்கை பாயும் அப்படிங்கிற அச்சத்தினால தான் இந்த ஆதரவு தெரிவித்த எம்எல்ஏக்களை கலட்டி விட்டுருக்காங்க தாவேகா அப்படிங்கிற பேச்சும் இருக்குது. கட்சித்தாவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இந்த எம்எல்ஏக்கள்லாம் மாட்டிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்துலையும் இவங்கெல்லாம் பயந்து போய் தான் இருக்காங்க. ஸோ சிவி சண்முகம் தரப்புக்கு வேறு வழி கிடையாது. எஸ்பி வேலுமணியோடு சேர்த்து இபிஎஸ்னுடைய காலில் விழுவதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை. 82 மாவட்ட செயலாளர்களில் 80 பேர் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. பொதுக்குழுவை கூட்டுவது தொடர்பாக எதுவும் விவாதிக்கவே இல்லை. 2 மணி நேரமாக என்ன பேசினாங்க அப்படிங்கிற தகவலை உள்ளிருந்து வெளியில் வந்த ரமணா அவர்கள்ட்ட கேள்வி கேட்டப்போ அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, பொதுக்குழுவை கூட்டுவதற்கான பேச்சுவார்த்தைங்கிறது இந்த இடத்துல பேசப்படவே இல்லை. முழுவதுமாக தேர்தல் தோல்வி எப்படி நடந்தது அப்படிங்கிறத பற்றிய மீட்டிங் மட்டும்தான் நடந்தது. அந்தந்த மாவட்ட செயலாளர்கள், புதிதாக பொறுப்பேற்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கான பொறுப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் பேசணும் அப்படின்னு வந்து பொய் சொல்லியிருக்காரா உண்மை சொல்லியிருக்காராங்கிறத தாண்டி அவர் பேசின விஷயத்தை அப்படியே நம்ம பதிவு செஞ்சுருவோம். கடைசியாக சிவி சண்முகம் எங்கே அப்படிங்கிற கேள்விக்கான பதில் நான் சொல்லிட்டேன். பேரலாக அவருடைய வீட்டில் அவருடைய ஆதரவாளர்கள் அங்கே மீட்டிங்கில் ஈடுபட்டாங்க. தமிழ்நாட்டில் நாங்கள் வந்ததற்கு பிறகு சட்டம் ஒழுங்குலாம் சூப்பராகிடும், வந்து பெண்கள் பாதுகாப்புங்கிறது உறுதிப்படுத்தப்படும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தாவேகா பேசினாங்க. பட் முத்துப்பேட்டையில் செய்தியாளர்கள் மீது நடத்த இருக்கக்கூடிய தாக்குதல் பேசு பொருளாக மாறி இருக்கு. அதே நேரத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி பெண் புதுக்கோட்டையில் அவங்கள வந்து கடத்தி கொண்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கக்கூடிய நிகழ்வுக்கு பாமக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டில் கடந்த 10 நாட்களில் மட்டும் 25க்கும் மேற்பட்ட சமூக விரோத செயல்கள்ங்கிறது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. செய்தியாளர் மீது நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது நள்ளிரவு நேரத்தில் கஞ்சா போதையில் வந்த அந்த நபர்கள், மர்ம நபர்கள், அதுவும் தாவேகாவினுடைய ஆதரவாளர்கள்னு சொல்கிறாங்க. ஏன் கஞ்சா வித்ததை செய்தியாக போட்டேன்னு சொல்லி அந்த செய்தியாளரை சரமாரியாக தாக்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறி இருக்கு. அடித்து உடச்சி அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற அளவுக்கு அவருக்கு நேர்ந்திருக்கக்கூடிய காயங்கள் அப்படிங்கிறது வீடியோ பார்த்தா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஒரு சரியான ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சி இருக்கக்கூடிய அந்த செய்தியாளர்களுக்கான சவுக்கடியாகவே இது பார்க்கப்படுது. இது தொடர்ச்சியாக நிகழக்கூடாது, தடுத்து நிறுத்தப்படணும் அப்படிங்கிற கோரிக்கையும் தாவேகாவுக்கு வைக்க வேண்டிய தேவை பத்திரிகையாளர்களுக்கு இருக்குது. சீமானை பற்றி பேசாமல் ஒரு வீடியோவை எப்படி முடிக்கிறது? தமிழ் பேரின எழுச்சி பொதுக்கூட்டம் அப்படிங்கிற பேரில் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் மே 18, ஒரு பெரிய மேடை, மக்கள் கூட்டம், அதில் சீமானவர்களுடைய பேச்சு. எழுச்சி பொங்க அவர் பேசி இருக்கக்கூடிய பேச்சுக்கு கைதட்டாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஆனால் ராமநாதன் அவர்கள் பேசிவிட்டு போன பிறகு நடந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம், அவர் மீது இந்த நாம் தமிழர் கட்சி அப்படியே பாய்ந்தான், அதுவும் நடந்தது. அதற்கு பிறகு பிரபாகரனை பற்றி நான் பேசாவிட்டால் தமிழ்நாட்டில் அவரை பற்றி யாருக்கு தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு அஜெண்டாவை இன்னைக்கு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி எழுப்பியிருக்காங்க. 2009 இனப்படுகொலைக்கு பிறகு தலைவரை பற்றிய பேச்சுக்களை நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சீமான் பேசவில்லை என்றால் தமிழ்நாட்டில் தலைவரை பற்றிய வார்த்தைகளே உச்சரிக்கப்பட்டிருக்காது அப்படின்னு இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள். பிரபாகரனை பற்றிய பேச்சுக்களும் பிரபாகரனை பற்றிய புத்தகங்களும் முத்துக்குமரன் மாதிரியான நபர்கள் வந்து தீக்குளித்து இறந்த நிகழ்வுகளும் சீமான் பேசியதால் நடக்கவில்லை. தமிழ் உணர்வு அப்படிங்கிறது இங்கே இயற்கையிலேயே அடிப்படையாக அது ஒவ்வொரு தமிழனுக்கும் இங்கே ஊட்டப்பட்டிருக்கு. ஸோ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் பேசுனதுனால தான் இங்கே தமிழ் உணர்வும் பிரபாகரனை பற்றிய விவரங்களும் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற போலி பிம்பம் வந்து
இங்கே தொடர்ச்சியாக கட்டமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது உடைத்தெறியப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து யாருக்கும் இல்லை. நான் மட்டும் சட்டமன்றம் சென்றிருந்தால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி அவரும் பேசியிருந்தார். ஒரு 5-6 பேரோட. ஏன் 5-6 பேரோட போகணும்? நீங்கள் மட்டும் போக வேண்டியதானே? மக்கள் தான் வாக்களிக்கவே இல்லையே. காரைக்குடிங்கிற ஊர் தமிழ்நாட்டில் நான் போட்டியிட்டதுனால தான் நிறையா பேருக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. உங்களை மக்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா மக்களே ஓட்டு போட்டு உங்களை சட்டமன்றத்துக்குள்ளே அனுப்பிச்சி வச்சுருப்பாங்களே. நீங்களே காரைக்குடிக்கு புதிதான ஒரு நபர் தான். காரைக்குடியை பற்றியும் காளையார் கோயில் பற்றியும் இங்கே தமிழர்கள் ஏகப்பட்ட பேருக்கு வீர வரலாறும் தெரியும். அங்கே நடந்திருக்கக்கூடிய வரலாற்று சம்பவங்களும் தமிழர்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களை தெரியாததுனால தான் தமிழ்நாட்டு மக்கள் காரைக்குடியில் உங்களை தோற்கடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த தொகுதிக்கு சொந்தக்காரங்க நீங்கள் கிடையாது. திமுகவும் தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்கு. அப்போ எல்லாரை பற்றியும் நம்ம பேசணும்ல. அப்போது திமுகவினுடைய தோல்வி எப்படி நடந்தது அப்படிங்கிறது தொடர்பாக மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார். இன்ஸ்டாகிராம் மூலியமாக ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற இது ஒரு பக்கம் என்னென்னா வேடிக்கையாக இருக்குது. மக்கள் இன்ஸ்டாகிராம் பார்த்தவங்க மட்டுமே ஓட்டு போட, எல்லாரும் ஓட்டு போட்டு தான் தாவேக்காவினுடைய தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, தங்கம் தென்னரசு மாதிரியான படித்த நபர்கள் அவங்க மனமுறகி ஏகப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது நிறைய நல்ல திட்டங்களை கொண்டு வந்தோம், ஆனால் மக்களுக்கு அது பிடிக்கல, பட் தோக்கடிச்சிருக்காங்க. மக்களுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோம். தொடர்ச்சியாக எதிர்க்கட்சியாக இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நலன் விரும்பக்கூடிய செயல்களை நாங்கள் செஞ்சு காட்டுவோம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கார். ஸோ பொறுமையோடு மக்கள் பணி செய்வோம் அப்படிங்கிறதையும் திமுகவினர் இப்போது உணர்ந்திருக்காங்க. அதை நோக்கி செயல்பட போகிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அப்டேட். சீமானை பற்றி நெகட்டிவாக சில விஷயங்கள் அவங்க மேடையிலேயே பேசியிருந்தா கூட பாசிட்டிவாக சில விஷயங்களும் நடந்திருக்கு. தாவேக்காவினருக்கு அவர் ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருக்கார். 6 சிலிண்டர் எப்படி கொடுப்பீங்க அப்படிங்கிறது கேள்வி. அப்படின்னா ஈரானோடு நேரடியாக தாவேக்காவினர் போர் பண்ணி அங்கிருந்து ஆயிலை எடுத்துகிட்டு வர போகிறீங்களா அப்படிங்கிற யதார்த்தமான கேள்வியும் கேட்டிருக்கார். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இங்கே 6 சிலிண்டருங்கிறது ஒவ்வொரு வீடுகளுக்கும் கொடுக்க முடியாது. மத்திய அரசே ஒரு வீட்டுக்கான சிலிண்டர் அப்படிங்கிறது 35 நாட்களுக்கு ஒரு முறை தான் நீங்கள் புக் பண்ணவே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் 6 சிலிண்டருங்கிறதுலாம் பாசிபிலிட்டிஸ் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கிடையாது. மேபி ஃப்யூச்சரில் அப்படி நடக்கலாம். இருந்தாலும் இன்றைக்கி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சீமான் தோலை உரிச்சு தொங்க விட்டுருக்காரு. மாதம் மின்கட்டணம் எப்போது நிர்ணயிக்கப்படும் அப்படிங்கிற கேள்வி. இது தேர்தல் வாக்குறுதிகளில் அவங்க கொடுக்கப்பட்டது தான். அதாவது 2 மாதத்துக்கு ஒரு முறை இந்த மின்கட்டணம் அப்படிங்கிறத தாண்டி மாதம் மின்கட்டணம் அப்படிங்கிற அந்த ஒரு தேர்தல் வாக்குறுதி எப்போது செயல்படுத்தப்படும். அது மட்டும் இல்லை, 2 மாதத்துக்கு ஒரு 100 யூனிட் 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அது எப்போ கணக்கிடுறாங்க? இப்போ கடைசியாக 19ஆம் தேதி வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அடுத்த 19ஆம் தேதியோ 20ஆம் தேதியோ கணக்கிட்டாங்கன்னா தான் அந்த 200 யூனிட் மின்சாரம் அப்படிங்கிறது முழுமையாக பயன்படுத்தி அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? இல்லாட்டி கூடுதல் கட்டணம் தான் வசூலிக்கிற மாதிரி ஆகும். அப்போது மாதம் இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறை எடுக்கக்கூடிய அந்த மின் அளவீடாவது சரியான முறையில் எடுக்கணும். மின் அளவீடு எடுக்க வேண்டிய அந்த கான்ட்ராக்ட் ஸ்டாஃபினுடைய பற்றாக்குறை, அவங்களுடைய திமிர்த்தனமான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மின்சார வாரியத்தால் அங்கே மக்கள் போய் குமுறிக்கிட்டு தான் இருக்காங்க. அதற்கு சரியான நடவடிக்கைங்கிறது இன்னமும் எடுக்கப்படலை. அதையும் சீமான் கேள்வி கேட்டிருக்கார். ஸோ 2 நல்ல விஷயங்கள் கேட்டிருக்காரு. அதற்கான பதிலை தாவேக்காவினர் கூடிய விரைவில் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.